ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தோன்னா, நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம புது மொபைலில் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். நார்மலாக நியூ மொபைல் ஏதாவது மாற்றினோம்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் ஆகிரும். அப்படி ஆகாமல் இருக்குது, நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு க்ரோம் கூட ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இது நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சு ஒரு ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும் மேலே டாப்பில். ஓகேவா, மேலே அந்த 3 டாட் செட்டிங் பட்டன் இருக்கும், டேப் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவோட ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்கள் இமெயில் அக்கௌண்ட் வரும். அதில் உங்கள் இமெயில் பேர் கொடுத்து உங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்கும், அதை தொடுங்க. தொட்டிங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது இங்கே க்ரோம்லேயும் நீங்கள் இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம், இல்லை உங்கள் செட்டிங்ஸ்க்கு போனாலும் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் போனீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் வரும், அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பீப்புள் அண்ட் ஷேரிங்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் 295 கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா contacts.google.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 பார் வச்ச செட்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட், இம்போர்ட், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க கான்டாக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மொபைலில் சேவ் பண்ணிக்கிறோம், இல்லை மெமரி கார்டில் சேவ் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கான்டாக்ட்ஸு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு 3 ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுள் CSVவே செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணால் இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைலில் சேவ் பண்ணிட்டோம், மெமரி கார்டில் இருக்கும். கான்டாக்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கான்டாக்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பார் வச்ச செட்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுவும் இல்லை ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வெயிட், கீழே பார்த்தீங்கன்னா அதில் செட்டிங் பட்டன் எனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ்னு சொல்லி செட்டிங்ஸ் பட்டன் எனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ சில இடத்துல அந்த 3 பார் செட்டிங் பட்டன் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கும். என் மொபைலில் கீழே இருக்குது. ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெமரி கார்டில் இருக்க ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க கான்டாக்ட்ஸில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான். இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஸோ இது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. டிவைஸில் என் மொபைல்லே சேவ் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், கான்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் எது டவுட் இருந்தால் வீடியோக்கோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.